Hi guys, good afternoon. So Big Boss இன்னைக்கு கிராண்ட் ஃபினாலே. ஸோ எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஸோ நீங்க எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி முத்து தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி பிரைஸ் வாங்க போறாரு. எல்லாரும் எப்படி ஃபீல் பண்றீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. முத்துக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? சார் உண்மையை சொல்லணும்னா எனக்கு சௌந்தர்யாவை தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவங்களோட எல்லாமே கலந்திருந்தது பிக் பாஸ்ல. அவங்களோட ஆக்டிவிட்டி எல்லாமே. முத்து ஒரு சில இடங்கள்ல அவர் பேச்சு திறமையால மட்டும்தான் பண்ணாரு. சில பேர் அவரோட கேமிங் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் அவர் அந்த பிளான் போட்டதெல்லாம் வச்சு நீங்க அவருக்கு ஓட்டு போட்டீங்க. ஓகே, பரவாயில்ல. நீ முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. நீ பேசி பிரயோஜனம் இல்லை. ஆனா சௌந்தர்யா எல்லாமாவே இருந்தாங்க. காதல், அன்பு, பாசம், கோவம், விரக்தி எல்லாமே அந்த சௌந்தர்யாவோட வீடியோல பாத்தீங்கன்னா எல்லாமே கலந்து இருந்தது. பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. எந்த இடத்துல கோபம், எந்த இடத்துல சந்தோஷம், எந்த இடத்துல விரக்தியா இருக்கிறது, எந்த இடத்துல நகைச்சுவை பண்றது, காமெடி பண்றது, அப்புறம் டாஸ்க்குன்னு அதை சீரியஸா பண்ணாம அதை ஒரு என்டர்டைன்மெண்டா பண்றது எல்லாமே அந்த வீடியோல இருந்தப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது கைஸ். நான் இப்ப சொல்லுவேன் கைஸ், ஏன்னா பிக் பாஸ் முடிஞ்சு போச்சுல்ல, அதனால எனக்கு சௌந்தர்யா தான் ரொம்ப பிடிக்கும். நான் யாரையும் என்னைய கமெண்ட்ஸ்ல இப்ப கூட கழுவி ஊத்துங்கப்பா, எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு சௌந்தர்யா தான் ரொம்ப பிடிக்கும். மத்த கண்டஸ்டன்ட்டை விட ஜாக்லின், சௌந்தர்யா அந்த 2 பேர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜாக்லினும் சூப்பரா விளையாண்டாங்க. சௌந்தர்யாவும் ரொம்ப சூப்பரா விளையாண்டாங்க. ஜாக்லின் அதை விட சூப்பரா விளையாண்டாங்க. ஜாக்லின் இடையில எவிக்ட் ஆனது ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். சோ இந்த கிராண்ட் ஃபினாலேல ஜாக்லினுக்கான ஒரு மரியாதை கொடுக்கப்படுறதா சொல்றாங்க. கண்டிப்பா நான் லைவ் பார்ப்பேன். ஜாக்லினுக்காவது நான் பார்ப்பேன். யாரு பாக்குறீங்களோ இல்லையோ, நான் ஜாக்லினுக்காக நான் கண்டிப்பா பார்ப்பேன். ஏன்னா அவங்களோட ஏவியை நான் பார்க்கணும். அவங்க விஜய் சேதுபதி கிட்ட நின்று விஜய் சேதுபதி அவங்க கிட்ட பேசணும். சரியா? ஏன்னா முழுக்க முழுக்க ஜாக்லினை ஸ்கெட்ச் போட்டுதான் தூக்கியிருக்காங்க. உண்மையேதான். ஏன்னா 80 மீட்டர் தூரம் 35 செகண்ட்ல ஒரு பொண்ணு கடக்கணும்னா இது சாத்தியக்கூறா அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமா நடந்துகிட்டாங்க இந்த சேனல். சரிங்களா? அதுக்கப்புறம் எனக்கு இடையில நைட் ஒரு நியூஸ் வந்துச்சு. என்ன அப்படின்னா, விஷால் ரன்னர் அப்படிங்கிறாங்க. என்ன கேஸ், மண்டையில மூளை இருக்குதா மசாலா இருக்குதா இவங்களுக்கு எல்லாம்? விஷால் எப்படி ரன்னரா ஆக முடியும்? அவன் என்ன கேம் விளையாண்டா முதல்ல? அதான் ஏதாவது இத்தனை நாள் ஓட்டே வரலையாமா விஷாலுக்கு. இப்ப திடீர்னு எங்கிட்ட இருந்து இத்தனை பேர் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கறதே தெரியாம எப்படி ஓட்டுவதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க பல பேர் விஷாலுக்கு. அவங்க சௌந்தர்யாவை போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க. நியூஸ் சேனல்ல முதற்கொண்டு எல்லாத்துலயுமே. விஜய் சேதுபதி தெளிவா தானே சொல்றாரு, நாங்களே ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணும்போது ப்ரொமோஷன் பண்றோம், ஆட் கொடுக்குறோம், அப்புறம் நாங்களே மக்கள் கிட்ட பேசுறோம். இத்தனை ஒரு படத்துக்கே இத்தனை தேவைப்படும் போது ஒரு பர்சன் லைஃப்ல முன்னேறணும்னு நினைக்கும் போது சோசியல் மீடியா அணுகிறது என்ன தப்பாகும்? என்ன தப்பாகும் தான் நானும் கேட்கிறேன். யாருதான் இப்ப விளம்பரப்படுத்தாம இருக்கிறாங்க சொல்லுங்க? யாருதான் இப்ப தன்னைத்தானே விளம்பரப்படுத்திக்காம இருக்கிறாங்கன்னு தான் சொல்லுங்க. ஏன் அந்த பொண்ணை போட்டு இத்தனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க சௌந்தர்யாவை? இப்பயும் அந்த பொண்ணுக்கு நெகட்டிவ் தான் போயிட்டு இருக்குது. ரொம்ப கேவலமா இருக்குது, ரொம்ப கேவலமா இருக்கு. தான் லைஃப்ல முன்னேறணும்னு நினைக்குது, அதுக்கு ஒரு சோசியல் மீடியாவை அணுகும் போது அது அந்த பொண்ணு இப்படிதான் கேவலப்படுத்துவீங்களா? இப்படித்தானே விஜயகாந்தையும் பண்ணீங்க. அவர் சிரிச்சா நக்கலு, உட்கார்ந்தா நக்கலு, பேசினா நக்கலு, நெய்யாண்டி எல்லாம் பண்ணி பண்ணி இன்னைக்கு அவர் போய் சேர்ந்துட்டாரு. ஒரு பர்சனை எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலப்படுத்துறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க. அவ்வளவு ஒரு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி ஏன் நினைக்கவே மாட்டேங்கிறீங்க? ரொம்ப அந்த பொண்ணோட இயல்பே அதுதான் சொல்றாங்க எல்லாருமே. அதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ரொம்ப கேவலமா இருக்கு கைஸ், ரொம்ப கேவலமா இருக்கு. சோ கிராண்ட் ஃபினாலே வந்துருச்சு. நம்ம இனி அதை பத்தி எல்லாம் பேசி பிரயோஜனமே இல்லை. சோ முத்துதான் டைட்டில் வின்னர், விஷால் ரன்னருங்கிறாங்க. எனக்கு அது உறுதியா என்ன அப்படிங்கிறது தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு அதை பத்தி கன்ஃபார்ம் நியூஸ் தெரியல. சில பேர் சௌந்தர்யா தான் ரன்னரப்புங்க. சௌந்தர்யா தான் ரன்னரப்பா இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. விஷாலை கொண்டு ரன்னரப்பா நீ நிறுத்தினீங்க அப்படின்னா சேனல் சுத்த வேஸ்ட். அந்த தடவை பிக் பாஸ் யாருமே பார்க்க மாட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஃபேவரட்டிசம் பண்ணி பண்ணி கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா ரியலா விளையாடுறவங்க எப்படி விளையாடுவாங்க? இப்ப ஜாக்லின்ல இடையில எவிக்ட் ஆனதுக்கு என்ன காரணம்னே தெரியல. ஜாக்லினை போட்டு வச்சு செஞ்சுட்டீங்க எல்லாரும்.
அதான் உண்மை. மக்களால அவங்க வெளியேற்றப்படவே இல்ல. மக்கள் ஓட்டு போட்டு ஜாக்லின் வந்து டாப் 2. இன்னைக்கு ஜாக்லின் ரன்னரப்பா வந்தா கூட சந்தோஷம் தான். ஏன்னா எனக்கு ஜாக்லின் ரொம்ப பிடிக்கும். அவங்களோட கேமோட அந்த ஸ்பிரிட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜாக்லினோட. சரியா? சௌந்தர்யாவோட என்டர்டைன்மெண்ட், அந்த கியூட்னஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் guys. நான் உண்மையா உடைச்சு சொல்றேன். யார் வேணாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கழுவி ஊத்துங்க. எனக்கு அதை பத்தி பிரச்சனையே இல்லை. ஆக மொத்தத்துல இந்த தடவை இன்னைக்கு இந்த கிராண்ட் பினாலேல ஜாக்லினுக்கான ஒரு மரியாதை கண்டிப்பா கொடுக்கப்படணும். அவங்களுக்கு வந்து அந்த டிராஃபி கொடுத்தாங்க இல்லையா, உடைக்காம எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி, அதுக்கான ஒரு பிரைஸ வந்து அவங்களுக்கு கண்டிப்பா அப்ளாஸ் பண்ணி கொடுக்கணும். ஜாக்லினை என்ன சொல்றது, ஒரு ஒரு வின்னர் ரேஞ்சுக்கு அவங்கள வச்சு புகழணும் ஜாக்லினை. அப்புறம் சௌந்தர்யாவே அதே மாதிரிதான். ஓகேவா கைஸ்?